பெரியவர்களே, தாய்மார்களே, துணிவுமிக்க நாடாக ஏற்றம் பெற வாக்களியுங்கள். உங்களுக்காக வாதாடுவேன். வணக்கம். மக்களவைத் தேர்தல் 9 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நேரத்தில் உங்கள் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வருகிறது புதிய தலைமுறை. உங்கள் தொகுதி உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சியில் இதுவரை 28 மக்களவை தொகுதிகளின் வேட்பாளர்களை பார்த்திருக்கிறோம். இன்று மேலும் 4 மக்களவை தொகுதிகளில் கட்சிகள் களமிறக்கியுள்ள வேட்பாளர்களை பார்க்கலாம். தென்காசி, தஞ்சை, கரூர், சிதம்பரம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறியலாம். தென்காசி மக்களவை தொகுதியில் விருதுநகர் மாவட்டத்தின் 2 பேரவை தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த மக்களவை தொகுதியின் முக்கிய தகவல்களை இப்போது பார்க்கலாம். தென்காசி மக்களவை தொகுதியில் 13,49,779 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 6,73,136 பேர் ஆண்கள், 6,76,615 பேர் பெண்கள், பிறர் 28. இத்தொகுதியில் சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளும், விருதுநகர் மாவட்டத்தின் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பேரவை தொகுதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இத்தொகுதிகள் எந்த கட்சிகள் வசம் உள்ளன என்று பார்க்கலாம். சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ராஜபாளையம் தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வசம் உள்ளது. தென்காசி மக்களவை தொகுதியின் தற்போதைய எம்பியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பி. லிங்கம் இருக்கிறார். இத்தொகுதியில் விசைத்தறி நெசவு, தீப்பெட்டி தொழில், பூ உற்பத்தி, பஞ்சாலை, புளியங்குடி எலுமிச்சை சந்தை, பால் உற்பத்தி முக்கிய அம்சங்களாக இருக்கின்றன. தொழில் வளம் தேவை, ரயில் சேவை என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் தென்காசி தொகுதி வாக்காளர்களிடம் உள்ளன. இந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறியலாம். தென்காசி மக்களவை தொகுதியின் தற்போதைய எம்பியான லிங்கத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் வாய்ப்பளித்துள்ளது. 1986 ஆண்டு கட்சியில் சேர்ந்த இவர் 1999 ஆண்டு இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளராக இருந்தார். 2001 முதல் 2005 ஆண்டு வரை ராஜபாளையம் தாலுகா செயலாளராக இருந்த லிங்கம் 2006 மாநில பொதுக்குழு உறுப்பினராக பொறுப்பேற்றார். தென்காசி தொகுதியில் அதிமுக பெண் வேட்பாளரை களமிறக்கியுள்ளது. 1998 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரை மாநகர மாவட்ட செயலாளராக இவர் இருந்தார். முதல் பெண் மாவட்ட செயலாளரான வசந்தி முருகேசன் தற்போது மாவட்ட துணை செயலாளராக இருக்கிறார். 1998 என்னை முதல் பெண் மாவட்ட கழக செயலாளராக அம்மா எனக்கு பதவி தந்தாங்க. அதன் பின்னால் 2001 பொதுக்குழு உறுப்பினராக இருந்தேன். அதற்கு அப்புறம் மாநகர மாவட்ட இணைச் செயலாளராக கழக பணி ஆற்றி வருகிறேன். ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கே. கிருஷ்ணசுவாமி போட்டியிடுகிறார். 1996, 2011 பேரவை தேர்தல்களில் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் வெற்றி பெற்றார். 1999, 2004, 2009 ஆண்டு பொதுத் தேர்தல்களில் தென்காசி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதிமுக தென்காசி தொகுதியில் டாக்டர் சதன் திருமலைக்குமாரை நிறுத்தியுள்ளது. மதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர், மாநில மருத்துவ அணி அமைப்பாளர் பதவிகளை வகித்திருக்கும் இவர் ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக தற்போது பதவி வகிக்கிறார். 2006 முதல் 2011 ஆண்டு வரை வாசுதேவநல்லூர் எம்எல்ஏவாக இருந்தார். படிக்கின்ற காலத்தில் எங்கள் ஆர்வலர் தலைவர் வைகோ அவர்கள் அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாணவர் அணி துணை செயலாளராக இருந்த பொழுது அவருடைய தனிமனித ஒழுக்கத்தால், அவருடைய நேர்மையால் ஈர்க்கப்பட்டு அவரோடு அன்றிலிருந்து இன்று வரை தடம் மாறாமல் அவரை பின்பற்றிக் கொண்டிருப்பவர் தான். காங்கிரஸ் சார்பில் தென்காசி தொகுதியில் முனைவர் மு. ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். இணை பொறியாளர், துணை மேலாளர் உள்ளிட்ட அரசு பணிகளிலும், தேசிய காப்பீட்டுக் கழக இயக்குநர் உள்ளிட்ட நியமன பதவிகளிலும் இருந்த ஜெயக்குமார் 1976 காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர். அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராக 10 ஆண்டுகள் இவர் இருந்தார். நாமக்கல் பேரவை தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு எம்எல்ஏவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்ததாக தஞ்சாவூர் மக்களவை தொகுதியின் சிறப்பு அம்சங்களையும் இந்த தொகுதியின் முக்கிய எதிர்பார்ப்புகளையும் சுருக்கமாக பார்க்கலாம்.
தஞ்சை மக்களவைத் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 13,10,170 பேர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 6,48,212 பேர், பெண் வாக்காளர்கள் 6,61,949 பேர், பிறர் 9 பேர். இத்தொகுதியில் மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இந்த பேரவை தொகுதிகள் எந்த கட்சிகள் வசம் உள்ளன என்று பார்க்கலாம். திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு பேரவை தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளன. மன்னார்குடி திமுகவிடமும், பட்டுக்கோட்டை காங்கிரசிடமும், பேராவூரணி தேமுதிகவிடமும் உள்ளன. இத்தொகுதியின் தற்போதைய எம்பியாக திமுகவை சேர்ந்த SS பழனிமாணிக்கம் இருக்கிறார். தஞ்சை மக்களவைத் தொகுதியில் விவசாயம் முக்கிய தொழிலாக இருக்கிறது. 3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் சாகுபடி மற்றும் தென்னை, கரும்பு, வாழை, வெற்றிலை சாகுபடியும் நடக்கிறது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில், கல்லணை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை உள்ளிட்ட வரலாற்று பின்னணி கொண்ட சிறப்பம்சங்கள் இந்த தொகுதியில் ஏராளம். விவசாயம் பிரதானமாக உள்ள தஞ்சை தொகுதியில் வேளாண் கல்லூரி தேவை என்பது முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. நெல் சாகுபடியை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தென்னையின் மதிப்பு கூட்டு பொருட்களை விற்க வசதி செய்து தரப்பட வேண்டும். பணப்பயிர்களான வெற்றிலை, வாழைக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பதும், மீத்தேன் வாயு திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்பதும் இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றன. இந்த தொகுதி மக்களிடம் வாக்கு கேட்கும் வேட்பாளர்களை இப்போது அறியலாம். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியின் தற்போதைய எம்பியான TR பாலுவை இந்த முறை தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் களமிறக்கியுள்ளது திமுக. 73 வயதாகும் இவர் 1957ஆம் ஆண்டில் கட்சியில் சேர்ந்தார். கட்சியில் பல பொறுப்புகளை வகித்த TR பாலு 1986ஆம் ஆண்டில் மாநிலங்களவை உறுப்பினரானார். 1991ஆம் ஆண்டில் தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1996ஆம் ஆண்டு, 98ஆம் ஆண்டு, 99ஆம் ஆண்டு, 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல்களில் தென் சென்னையிலும், 2009ஆம் ஆண்டில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கட்சியின் உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினராக அவர் இருக்கிறார். அதிமுக வேட்பாளராக கு. பரசுராமன் போட்டியிடுகிறார். 1985ஆம் ஆண்டு முதல் கட்சியில் இருக்கும் அவர் கடந்த 7 ஆண்டுகளாக தஞ்சை தெற்கு மாவட்ட MGR மன்ற இணைச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். நீலகிரி ஊராட்சி மன்றத்தில் தொடர்ந்து 3வது முறையாக தலைவராக இருக்கிறார். பாரதிய ஜனதா சார்பில் கருப்பு என்கிற முருகானந்தம் களமிறக்கப்பட்டுள்ளார். ஒன்றிய தலைவர், மாவட்ட செயலாளர், மாநில இளைஞரணி தலைவர், மாநில செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை வகித்த இவர் தற்போது கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறார். நான் சிறுவயது முதல் RSS இயக்கத்தில் இருந்து அதற்கு பிறகு 96ஆம் ஆண்டு முதலாக தொடர்ந்து ஒன்றிய தலைவராக, அதற்கு பிறகு மாவட்ட செயலாளராக, அதற்கு பிறகு மாவட்ட தலைவராக, அதற்கு பிறகு மாநில இளைஞரணி தலைவராக, அதற்கு பிறகு 2 முறை மாநில செயலாளராக கட்சியில் பணியாற்றியிருக்கின்றேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக தமிழ்ச்செல்வி நிறுத்தப்பட்டுள்ளார். 1992ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3 ஆண்டுகள் இந்திய மாணவர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்த இவர் 1994ஆம் ஆண்டு முதல் 4 ஆண்டுகள் அறிவொளி இயக்கத்தின் மகளிர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தில் 1998ஆம் ஆண்டு முதல் நகரச் செயலராக இருந்த இவர் தற்போது இச்சங்கத்தின் மாவட்ட செயலர், மாநில குழு உறுப்பினராக இருக்கிறார். அறிவொளி இயக்கத்தில் ஒரு 4 ஆண்டு காலம் மாவட்ட மகளிர் திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்து எழுத்தறிவிக்கிற பணியை சிறப்பாக தஞ்சை மாவட்டத்தில் செஞ்சுருக்கோம். அப்புறம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மூலமாக பெண்களுக்கான பிரச்சனைகள், அதே மாதிரி பெண்கள் மீதான வன்முறை குறித்து பல்வேறு போராட்டங்களை இந்த காலகட்டத்தில் நடத்தியிருக்கோம். அது மூலமாக நிறைய பெண்களுக்கு ஒரு வாழ்வாதாரங்கிறத உருவாக்கியிருக்கோம். காங்கிரஸ் வேட்பாளராக தஞ்சை தொகுதியில் கிருஷ்ணசாமி வாண்டையார் நிறுத்தப்பட்டுள்ளார். 2000ஆம் ஆண்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு பொதுச் செயலராகவும் சேவாதள மாநில துணைத் தலைவராகவும் இருந்தார். 2000ஆம் ஆண்டு முதல் 2003ஆம் ஆண்டு வரை தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த கிருஷ்ணசாமி வாண்டையார் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலராக இருக்கிறார். மாவட்ட ஹாக்கி, கபடி, கோகோ சங்கங்களின் தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளையும் இவர் வகிக்கிறார்.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்திருக்கின்றேன். சேவாதளனுடைய ஒய்ஸ் சேர்மனாக இருந்திருக்கின்றேன். எல்லாம் தமிழ்நாடு அளவில். இங்கு தஞ்சை மாவட்டத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக 3 வருடம் இருந்திருக்கின்றேன். பிறகு இப்பொழுது என்னை காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை உங்கள் தொகுதி உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். மேலும் 2 தொகுதிகளின் வேட்பாளர்கள் யார் என்பதை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு. நாடாக ஏற்றம் பெற வாக்களியுங்கள், உங்களுக்காக வாதாடுவேன்.